சாமுவேல் ஜான்சனோட அவுட்லைன் போயட்ஸ் ரைட்டர்ஸ், அதாவது போயட்ஸ் ரைட்டர்ஸ், ப்ரோஸ் ரைட்டர்ஸ், நாவலிஸ்ட், ட்ராமட்டிஸ்ட், கிரிட்டிக்ஸ். ஜஸ்ட் ஆஸ் அன் அவுட்லைன் வி ஹேவ் டு see. ஜோசப் அடிசன், இதுக்கு முன்னாடி சாமுவேல் ஜான்சன் பார்த்தோம். அதுக்கடுத்து என்னது ஜோசப் அடிசன், அவருடைய ஒர்க் த ஸ்பெக்டேட்டர் கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஐஸ். த ரிச்சர்ட் ஸ்டீல் வந்து டேட்லர். ஸோ அது எப்போ பப்ளிஷ் ஆனது, அது எப்படிப்பட்டது, இங்க வந்து ஸ்பெக்டேட்டர் வந்து மொராலிட்டி சொசைட்டியை பத்தியும் சொசைட்டியை பத்தியும் ஒரு எஸ்ஐஸ். அண்ட் தென் இது வந்து பீரியாடிக்கல் எஸ்ஐஸ். தென் எட்மண்ட் பர்க் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் த ரெவல்யூஷன் இன் பிரான்ஸ். இவருடைய எஸ்ஐயோட டைட்டில் இருந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் த ரெவல்யூஷன் இன் பிரான்ஸ். பப்ளிஷ்ட் வந்து 1790. Then it is a political and philosophical prose. Then James Boswell, Life of Samuel Johnson, published year 1791. Then it is a biography. Then David Hume, இவருடைய ப்ரோஸ் ஒர்க் என்னதுன்னா ட்ரீட்டிஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர். அதாவது மனிதனுடைய கேரக்டர்ஸை பத்தி ஒரு சட்டேரிக்கல் ஒர்க். தென் 1739 பப்ளிஷ், 39 to 40 வரைக்கும் பப்ளிஷ் ஆனது பிலாசபிக்கல் ப்ரோஸ். தென் Francis Hutchinson, an enquiry into the original of our ideas. நம்மளோட ஐடியாஸ் வந்து எதை பத்தி ஐடியாஸ்னா பியூட்டி அண்ட் வேர்ச்சு. இதை பற்றிய ஒரிஜினல் ஐடியாஸை பத்தி ஒரு என்கொயரி மாதிரி. அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க் தான். ஸோ இது வந்து என்னது மாரல் அண்ட் பிலாசபிக்கல் ப்ரோஸ். நெக்ஸ்ட் நாவலிஸ்ட் ஆஃப் த ஏஜ் ஆஃப் சாமுவேல் ஜான்சன், சாமுவேல் ரிச்சர்ட்சன், பெமிலா, அல்லது இதோட இன்னொரு டைட்டில் என்னது பெமிலா ஆர் வேர்ச்சு ரிவார்டட். பப்ளிஷ்ட் இயர் 1740. Then it is a epistolary and moral novel. Epistolary means letter writing. So through letter like this, writing letter like this, the stories are conveyed. Then Clarissa, 1748, published, and it is a philosophical and moral novels. And Sir Charles Grandison, published year 1753. Then it is a virtue-centered novel. Then next novelist Henry Fielding. Henry Fielding சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ஜோசப் ஆண்டர்சன், டாம் ஜோன்சன். இதுல நமக்கு ஞாபகம் வர வேண்டியது பெமிலா, கிளாரிசா. தென் ஜோசப் ஆண்டர்ஸ் வந்து பப்ளிஷ்ட் இயர் 1742. satirical and comic novel. 1749 வந்து டாம் ஜோன்ஸ். It is a picaresque and adventure. picaresque என்னது தெளிவாக படமா நம்ம முன்னாடி அப்படியே ஓடும், அப்படியே நம்ம ரீட் பண்ணும்போதே படமா ஓடும். ஸோ அது என்ன நம்ம கண்ணு முன்னாடி படமா காட்டுற மாதிரி இருக்கிறதுனாலதான் அதுக்கு வந்து பிக்காரஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக்காரஸ்க் அட்வென்ச்சர் நாவல் அப்படின்னா எது டாம் ஜோன்ஸ். ஸோ விச் டைப், எப்படி கொஸ்டின் கேட்கலாம், டாம் இஸ் விச் டைப் ஆஃப் நாவல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிக்காரஸ்க். செலக்ட் ஃப்ரம் த நாவல் அமங் த நாவல்ஸ் பிக்காரஸ்க் ஒன் அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்ம அந்த ஆப்ஷன்ல டாம் ஜோன்ஸ் we have to select. So பிக்காரஸ்க் நாவல் என்னது டாம் ஜோன்ஸ். சட்டையரிக்கல் நிறைய இருக்குது, ஆனா நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஜோசப் ஆண்ட்ரூஸ் வந்து சட்டையரிக்கல், ஆனா டிஃப்ரெண்டா இருக்குது, கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எபிஸ்டலரி நாவல் பெமிலா, பிக்காரஸ்க் நாவல் டாம் ஜோன்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு அட்வென்ச்சராகவும் இருக்குது. அட்வென்ச்சர்னா என்னது பதில் புதுசா தேடி டிராவல் பண்றது. சரி எமிலியா, it is published in 1751. It is a social commentary. The next work, Tobias Smollett, Adventure of Roderick Random, published year 1748. It is a satirical adventure. Satirical adventure novel. Next work. Next novelist in the Samuel Johnson's age, Lawrence Sterne. இதுல இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னது பார்த்தீங்கன்னா ட்ரைஸ்டன் சாண்டி. இது வந்து அதுக்கு முன்னாடி யாரை பார்த்தோமோ அவங்களோட ரிமைனிங் ஒர்க்ஸ் எக்ஸ்பீடிஷன் ஆஃப் ஹம்பரிக் கிளிங்கர். தென் இது வந்து என்னதுன்னா இதுவும் சட்டையரிக்கல் தான். ஸோ இதுவும் வந்து சோசியல் சட்டையர் தான். ஸோ டிஃப்ரெண்டா இல்லை. ட்ரைஸ்டன் சாண்டி வந்து எக்ஸ்பீரிமெண்டல் நாவல். ஸோ நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எபிஸ்டலரி நாவல் பெமிலியா. Then another one என்னது சொல்லியிருக்கோம், எபிஸ்டலரி நாவலுக்கு அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம், டிஃப்ரெண்டா இருக்குதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொல்லணும். தென் ட்ரைஸ்டன் சாண்டி எக்ஸ்பீரிமெண்டல் டிராமா, நாவல், சாரி,
லாரன்ஸ் ஸ்டெர்னுடைய எக்ஸ்பீரிமெண்டல் நாவல் எதுன்னு கேட்டாங்கன்னா ட்ரைஸ்டன் சாண்டி. ஸோ நெக்ஸ்ட் சென்டிமெண்டல் ஜேர்னி த்ரூ பிரான்ஸ் அண்ட் இட்டாலி. இதுவும் என்னதான் சென்டிமெண்டல் ஃபிக்ஷன். இது வரைக்கும் சென்டிமெண்டல் டிராமா பார்த்தோம். சென்டிமெண்டல்ல ஃபிக்ஷன் எழுதியிருக்காங்க. எழுதுனது யாரு? லாரன்ஸ் ஸ்டெர்ன். அந்த இது என்னது? சென்டிமெண்டல் ஜேர்னி அப்படின்னு ஞாபகம். சென்டிமெண்டல் ஜேர்னி த்ரூ பிரான்ஸ் அண்ட் இட்டாலி. That is year 1768. So பிரான்ஸ் பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுல என்னது 768 இருக்கா? அதுல எப்படி இருக்கும்? 678 வரும், வரிசையா வரும். ஓகே, அந்த 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 சோ அந்த பிரான்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நமக்கு கொஞ்சம் சேஞ்சஸ். தென் போயட்ஸ் யாரு? நம்ம சாமுவேல் ஜான்சன் உடைய பீரியட்ல இருக்கக்கூடிய ஏஜ் ஆஃப் சாமுவேல் ஜான்சன் பாப்புலர் போயட்ஸ் யாரெல்லாம்? தாமஸ் கிரே. தாமஸ் கிரே அப்படின்னு சொன்னாலே யார் ஞாபகம் வரணும்? கிரேவ்யார்ட் போயட்ஸ். கிரேவ்யார்ட் போயட்ஸ். ஸோ கிரேவ்யார்ட் போயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் போயட்ஸ் இருக்காங்கிறது நமக்கு தெரியுது. சரி, ஓகே. அதுல கெட்டே வந்து நம்ம இவர் தான். சரி, தாமஸ் கிரே அவருடைய பாப்புலர் போயம் என்னது? எலிஜி ரிட்டன் இன் த கண்ட்ரி சர்ச் யார்ட், பப்ளிஷ்ட் இயர் 1751. Then it is a elegiac and reflective poem. Elegiac na enadhu? ஒப்பாரை பாடல். Okay, death. So based on death. Okay, then next poet Oliver Goldsmith. It is his popular poem Traveler and the Deserted Village. Two more poems. Traveler வந்து 1764 la published. Deserted Village 1770. It is first one enadhu? Traveler வந்து philosophical poetry. Then Deserted Village pastoral and social reflective. Then poem. Next William Cooper. William Cooper வந்து Orney Hymens. Then The Task. Then 1779 la Orney Hymens வந்து published. It is a religious poetry. நமக்கு தெரியும் Hymens வந்தாலே religious ஆ இருக்கும். Then Task 1785 la it is published. It is nature and moral reflective poem. Then Christopher Smart Jubileate Agnew. Then published year 1763 la it is published as a manuscript itself. Written workவே அப்படியே வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது. Then religious and devotional poem. Then next popular poet in this age யாருன்னு பார்த்தா ஜேம்ஸ் தாம்சன். 4 சீசனை எழுதின ஒரே poet யாரு தான்? ஜேம்ஸ் தாம்சன். So the season published year 1726. Then 26 இருந்து 1730 வரைக்கும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. It is about nature. சீசன் வந்ததுனாலே நமக்கு தெரியும் நேச்சர் தான். So then philosophy சொல்லுதாரு. So nature and philosophical poem. Then Edward Young இவருடைய போயமோட டைட்டில் இருந்து Night Thoughts. Published year 1742 ல இருந்து 1745 வரைக்கும். இது எந்த மாதிரியான போயம் அப்படின்னா மெடிடேஷன். So meditational poems. Next. Next, Samuel Johnson's satirical poem influenced by Juvenal. Juvenal அப்படிங்கிற ஒரு ரைட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அப்புறம் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைமா எழுதுறாரு. அது ஃபர்ஸ்ட் போயம். அது வந்து ஒரு சட்டைரிக்கல். ஸோ சட்டைரிக்கல் ஜூவனல் போம் சொல்லி கேட்டோம்னா என்னது? லண்டன். பப்ளிஷ்ட் இயர் 1738. அவர் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கும் போது எழுதின போம். Then next அவர் ட்ரை பண்றாரு The Vanity of Human Wishes. It is a philosophical poem. So satirical juvenile poem London. Then philosophical poem written by Samuel Johnson Vanity of Human Wishes. Published year 1747 to 49. Then he became a founding member of. So இவர் தான் வந்து ஃபவுண்டேஷன் கொடுத்தாரு ஒரு கிளப்புக்கு. அந்த கிளப்போட பேர் வந்து The Club. எந்த வருஷம் பப்ளிக் அதை ஃபவுண்ட் பண்ணாங்க? 1773. இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாரு? பர்க் அண்ட் கோல்டு ஸ்மித். இந்த கிளப் வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா லிட்டரரி அண்ட் இன்டெலக்சுவல் சொசைட்டியை பத்தி லிட்ரேச்சர் அண்ட் இன்டெலக்சுவலை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக. ஸோ இட் இஸ் ஏ சொசைட்டி தான். ஆனா லிட்டரரி இன்டெலக்சுவல் சொசைட்டி எது? த கிளப். இதுல உள்ள மெம்பர்ஸ் யாரு? பர்க் அண்ட் கோல்டு ஸ்மித். கிரிட்டிசிசம் ஆஃப் திஸ் இன் திஸ் ஏஜ். கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் பப்ளிஷ்ட் இன் திஸ் ஏஜ். இந்த ஏஜ்ல பப்ளிஷ் பண்ணப்பட்ட கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ். இந்த கிரிட்டிசிசம்ங்கிறது அந்த ஏஜை பத்தி கிரிட்டிசிசம் இல்ல, லேட்டரா அந்த ஏஜை பத்தி கிரிட்டிசிசம் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் பப்ளிஷ் இன் திஸ் ஏஜ். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் பப்ளிஷ்ட் இன் 1765. Who wrote it? சாமுவேல் ஜான்சன். இது யாரை பத்தி இருக்குது? ஷேக்ஸ்பியரை பத்தி இருக்குது.
அவருடைய ஜீனியஸ் அண்ட் ஸ்டைலை பத்தி அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருக்காரு. நாட் கிரிட்டிசைஸ், அப்ரிஷியேட்ஸ். தென் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி இதை எழுதுனது யாரு? தாமஸ் மார்டன். பப்ளிஷ்ட் இயர் 1774. அதுல இருந்து 1781 வரைக்கும் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. இது வந்து எனது சர்வே. சர்வேனா எனது கலெக்ஷன். எதுல கலெக்ஷன் பண்ணிருக்காரு? இங்கிலீஷ் போயிட்டினுடைய கலெக்ஷன். எப்போ இதுல இருந்து அப்படின்னா சார்சர் ஏஜ்ல இருந்து ஆன்வார்ட்ஸ் அப்படி கண்டினியூஸா போயிட்டு இருக்கும் அப் டு ஹிஸ் ஏஜ். தென் த டிவைன் லெகேஷன் ஆஃப் மோசஸ். இது வந்து டிவைன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இது வந்து பிபிலிக்கல் கிரிட்டிசிசம். ஸோ பைபிள் ஸ்டோரியை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. பப்ளிஷ்ட் இயர் 1738 இருந்து 1741 வரைக்கும். யார் இதை எழுதுனது? இந்த கிரிட்டிசிசத்தை வில்லியம் வாட் பர்டான். வில்லியம் வாட் பர்டான். தென் டோபியாஸ் ஸ்மார்லட். இவர் வந்து சட்டையரிக்கல் எட்ஜ்ன்னு சொல்லலாம். இவருடைய ஒர்க் எல்லாமே வந்து சட்டையரிக்கல் எட்ஜ். எட்ஜ்னா நுனி. ஸோ சட்டையரிக்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர சட்டையரைஸா இருக்கும். ஸோ ஃபுல்லாவே சட்டையரிக்கல் எட்ஜா தான் முடிப்பாரு. ஸோ டோபியாஸ் ஸ்மார்லட்டோட கிரிட்டிக்கல் எஸ்ஐஸ். அவருடைய எஸ்ஐஸ்க்கு பேரே என்னதான் கிரிட்டிக்கல் எஸ்ஐஸ். இது வந்து ஒரு வேரியஸ் சட்டையரிக்கல் கிரிட்டிசம். ஒரே ஒரு டாபிக்கை மட்டுமே கிரிட்டிசைஸ் பண்ணிருக்க மாட்டார், வேரியஸ் லெவல்ல இருக்கும். ஸோ வேரியஸ் சட்டையரிக்கல் கிரிட்டிசிசம் ஆஃப் நாவல் அண்ட் தியேட்டர். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆனா 1740 இருந்து 1770 வரைக்கும் பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் எட்மண்ட் பர்க். அவருடைய அனதர் ஒன் ஒர்க் என்னது? அவர் யாரு, அவர் எப்படி, அவர் எழுதுறத வச்சு நம்ம சொல்ல போறோம். அவர் வந்து ஒரு ஈஸ்தட்டிக் கிரிட்டிக். ஈஸ்தட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதாவது நம்ம போயத்துல யூஸ் பண்ணப்பட்ட அலங்கார பொருட்கள், அதுதான் வந்து ஈஸ்தட்டிக், பியூட்டி. ஸோ ஈஸ்தட்டிக் அப்படின்னாலே எனக்கு பியூட்டி. ஸோ எட்மண்ட் பர்க் அப்படின்னு சொன்னாலே எதை ஞாபகம் வரணும்? ஈஸ்தட்டிக். ஸோ இவர் இதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பிலாசபி என்ன? பிலாசபி ஈஸ்தட்டிக் தியரியை தான் வந்து பிலாசபியா கன்சிடர் பண்றாங்க. ஸோ இட் இஸ் பப்ளிஷ்ட் இன் 1757. ஸோ எட்மண்ட் பர்க் எதை கிரிட்டிசைஸ், எதை அனலைஸ் பண்ணுதாரு, எதை ரிசர்ச் பண்ணுதாரு அப்படின்னா ஈஸ்தட்டிக் இன் த போயம். ஸோ ஈஸ்தட்டிக் தியரி தான் உள்ள வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. ஸோ டைட்டில் என்னது? த பிலாசபிக்கல் என்கொயரி into the origin of our ideas of the sublime and beauty. Beauty வந்துருச்சு. So it is the aesthetic theory. Next, lives of poets, popular one in this age. எது வந்து இந்த ஏஜ்ல பாப்புலரான கிரிட்டிசிசம்? லைஃப்ஸ் ஆஃப் போயட்ஸ். லைஃப்ஸ் நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு, நிறைய போயட்ஸ் உடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறாரு பை சாமுவேல் ஜான்சன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கிரிட்டிசிசம். அண்ட் நம்ம ப்ரோஸ் ரைட்டர்ஸ்ல பார்க்கும் போதே இந்த இதுல நம்ம இது எப்ப பப்ளிஷ் ஆனது எல்லாத்தையும் பார்ப்போம். தென் த ஸ்பெக்டேட்டர். ஸ்பெக்டேட்டர்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ். யாரு பப்ளிஷ் எழுதுறா? ஜோசப் அடிஷன். எப்போ பப்ளிஷ் பண்றாங்க? 1711 இருந்து 1712 வரைக்கும். தென் டேட்லர் அப்படிங்கிறது குரூப், அதுவும் வந்து கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ். யார் எழுதுறா? ரிச்சர்ட் ஸ்டீல். அது எப்போ பப்ளிஷ் ஆகுது? 1709 இருந்து 1711 வரைக்கும். லேட்டர் பார்ட் ஆஃப் த ஏஜ் ஆஃப் சாமுவேல் ஜான்சன். சாமுவேல் ஜான்சனுடைய லேட்டர் பார்ட், அதாவது மிட் 18th செஞ்சுரி தான். அதுல லாஸ்ட். அதுல அதை வந்து அது யார் உருவாகுறா அப்படின்னா ப்ரீ ரொமான்டிக்ஸ் உருவாகுறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் அந்த ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படிங்கிறத வே கொடுக்குது, வழிவகுக்குது யாருக்கு? ரொமான்டிக்ஸ் உருவாகுறதுக்கு. ஸோ அந்த சாமுவேல் ஜான்சனோட ஏஜுக்கும், அதாவது டிரான்சிஷன் ஏஜுக்கும் நம்ம ரொமான்டிக்ஸ் ஏஜுக்கும் நடுவில் உள்ளவங்க தான் யாரு? ப்ரீ ரொமான்டிக்ஸ் டிரான்சிஷனல் பீரியட்ல இருக்காங்க. ஸோ ப்ரீ ரொமான்டிக்ஸ் அது வந்து குரூப் ஆஃப் போயட்ஸ். ப்ரீ ரொமான்டிக்ஸ்ங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் த குரூப் ஆஃப் போயட்ஸ். இவங்க எந்த இதுல இருக்காங்க? டிரான்சிஷன் ஏஜ்ல இருக்காங்க. ஸோ நோன் அஸ் டிரான்சிஷன் ஏஜ். டிரான்சிஷன் ஏஜ் எதுல இருந்து எது கவர் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். 45ல இருந்து 85 வரைக்கும் கவர் ஆகுது. 1745ல இருந்து 1785 வரைக்கும் கவர் ஆகுது. நம்ம டிரான்சிஷன் பீரியட் சொன்னோம். அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய போயட்ஸ், குரூப் ஆஃப் போயட்ஸ், ஒரு குரூப் ஆஃப் போயட்ஸ் யாரு? ப்ரீ ரொமான்டிக்ஸ். இவங்களுடைய மோட்டோ என்னது? ரிட்டர்ன் டு நேச்சர். இந்த ரிட்டர்ன் டு நேச்சர் ஹூஸ் மோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பிஜிடிஆர்பில கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீ ரொமான்டிக்ஸோட மோட்டோ என்னது? ரிட்டர்ன் டு நேச்சர். ரொமான்டிக்ஸ் சொல்லக்கூடாது. தென் அதை செயல்படுத்தினவங்க தான் யாரு? ரொமான்டிக்ஸ். ஆனா மோட்டோவா வச்சு அதுக்கு வழிவகுத்து அதுக்கு லீட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க யாருன்னா ப்ரீ ரொமான்டிக்ஸ். ஸோ ப்ரீ ரொமான்டிக்ஸ் ஒன்லி இஸ் கனெக்டட் வித் த வேர்ட் ரிட்டர்ன் டு நேச்சர். ஏன்னா அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி விடுதாங்க.
Then graveyard poets also another group of poets in transitional period. Graveyard poets யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கீழே கொடுத்துருக்கோம். கிரேவியார்ட் அப்படின்னாலே என்ன இருக்கும், டெத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கல்லறைய பத்தி பேசுவாங்க. சோ இது வந்து டிரான்சிஷனல் ஏஜ்ல தான் இருக்காங்க. இவங்க போக்கஸ் பண்றது என்னது, டெத்து, மெலான்கலி, நேச்சர், ஹியூமன் மொராலிட்டி. சோ இதுல இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் யாரு, போயட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் கிரே. அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னது, போயம் எலிஜி கண்ட்ரி, எலிஜி ரிட்டன் இன் த கண்ட்ரி சர்ச்யார்ட், எலிஜி ரிட்டன் இன் த கண்ட்ரி சர்ச்யார்ட், பப்ளிஷ்ட் இன் 1751. எட்வர்ட் யங் அடுத்த ரைட்டர் யாரு, கிரேவ்யார்ட் போயட்ல எட்வர்ட் யங். எட்வர்ட் யங்கோட பாப்புலரான போயம் என்னது, நைட் தாட்ஸ், பப்ளிஷ்ட் இயர் 1742ல இருந்து 45 வரைக்கும். தென் ராபர்ட் பிளேர் த கிரேவ் அப்படின்னு எழுதியிருக்காரு, பப்ளிஷ்ட் இயர் 1743. So who are the important graveyard poets? Thomas Gray, Edward Young, ராபர்ட் பிளேர். அதர் கிரேவியார்ட் போயட்ஸ் ஆல்சோ இருக்காங்க, அது பாப்புலர் கிடையாது. அவங்களுடைய வே ஆஃப் ரைட்டிங்க வச்சு இதுக்குள்ள சேர்த்திருக்காங்க. ஆனா அவங்க எப்பவே இருக்கிறாங்க, ப்ரீ ரொமான்டிக்ஸ்ல இருக்காங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப்புக்கு வரல, அடுத்த குரூப்புக்குள்ளே வரல. ஆனாலும் அவங்களுடைய வே ஆஃப் ரைட்டிங்க வச்சு அவங்க டெத்தை பத்தி எழுதுனதுனால அதர் குரூப் ஆஃப் அதர் போயட்ஸ் இன் கிரேவியார்ட் குரூப் அப்படின்னு சேர்த்திருக்காங்க கிரிட்டிக்ஸ். ஆனா அவங்க எதுல வரமாட்டாங்க, கிரேவியார்ட்ல வரமாட்டாங்க. ஓகே, மார்க் எக்கின்சைட் அப்படிங்கிறவர் வந்து அனதர் ஒன் ப்ரீ ரொமான்டிக்ஸ் தான். ஆனா அவரோட வே ஆஃப் ரைட்டிங்க வச்சு எதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணோம், கிரேவியார்ட் போயட்ஸுக்குள்ள. சோ அவருடைய ஒர்க் வந்து என்னது, த பிளஸர் ஆஃப் இமேஜினேஷன், பப்ளிஷ்ட் இயர் 1744. தென் அனதர் ஒன் கிரேவியார்ட் போயட் யாரு, தாமஸ் கார்னல். இவருடைய ஒர்க் என்னது, a night piece on death, published year 1721. Next, age of hope.